மாவட்டம் பூசாரிப்பட்டி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலாகும். இக்கோவிலில் வருடா வருடம் சித்திரை மாதங்களில் திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு திருவிழாவின் போது அம்மன் சிலையை ஊஞ்சலில் வைத்து வேதங்கள் பாடி ஆட்டுவது போல கடவுளுக்கு இணையாக தன்னையும் சாமி ஊஞ்சலில் வைத்து ஆட்ட வேண்டும் என கூறி கோவில் தலா கவுண்டர் கூறியதால் பல தரப்பு சமூகத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என காவல்துறை கண்காணிப்புடன் கடந்த ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் ஊஞ்சலில் தன்னை வைத்து ஆட்ட வேண்டும், இல்லையென்றால் திருவிழா நடத்த முடியாது என தலா கவுண்டர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று பூசாரிப்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் ஒன்று கூடிய பொதுமக்கள் இந்த கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் திருவிழாவை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இதுகுறித்த கோரிக்கையை அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்புவது எனவும் அதிகாரிகள் திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் பூசாரிப்பட்டி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி துறைமுக ஊழியர்களின் 17வது ஆண்டு விழா துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி துறைமுக ஊழியர்களின் அமைப்பான ஹைபா என்ற ஹார்பர் எவரியன் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் 17வது ஆண்டு விழா துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஹைபா தலைவர் மோகன் தலைமை வகித்தார். துறைமுக பொறுப்பு கழக முதன்மை பொறியாளர் ரவிக்குமார், தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் முதன்மை பொறியாளர் ஜஸ்டின் ஜெகதீஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர். நிகழ்ச்சியில் சிலம்பம் மற்றும் சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஹைபா உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் தினசரி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மொத்த வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் என 103 கடைகள் நகராட்சி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது உள்ள காய்கறி சந்தைக்கு அருகில் புதிதாக நவீன காய்கனி மார்க்கெட் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் தற்போது செயல்பட்டு வரும் மார்க்கெட்டில் உள்ள 103 கடைகளையும் காலி செய்ய வேண்டும் என கடந்த 24ஆம் தேதி இறுதி எச்சரிக்கையாக நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு பலமுறை எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் இன்று போராட்டம் நடத்தினர். மேலும் தற்போது கட்டப்பட்டு வரும் புதிய காய்கனி சந்தை மார்க்கெட் கட்டிடங்கள் தரமான முறையில் கட்டப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு தரமான முறையில் கட்டப்பட்டுள்ளதா என மாவட்ட நிர்வாகம் சோதனை செய்ய வேண்டும் எனவும், காய்கறிகள் வீணாகாமல் இருப்பதற்கு நல்ல காற்றோட்ட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர் வீட்டின் உள்ளே புகுந்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 5 சவரன் தங்க நகை மற்றும் 45,000 ரொக்கப்பணம், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விக்னேஷ் இந்த சம்பவம் குறித்து வாணியம்பாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதன் பேரில் வாணியம்பாடி நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் திருட்டை தடுக்கும் விதமாக இரவு நேரங்களில் காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பேரூராட்சியில் வனத்துறைக்கு சொந்தமான பகுதி உள்ளது. அந்த பகுதியில் ஆயக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தன்னிச்சையாக செயல்பட்டு இரவு நேரத்தில் வனத்துறைக்கு சொந்தமான மரத்தை வெட்டி பாதையை அடைத்துள்ளார். இந்த பாதையானது ஆயக்குடியிலிருந்து கம்பளி கிராமத்திற்கு செல்லும் பாதையாகும். கம்பளி கிராமத்தில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் கால்நடை வளர்ப்பு தொழிலையே சார்ந்து வாழும் நிலையில் தற்போது இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மது குடிப்போர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற நோக்கத்தில் கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாயிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்திய காவல் உதவி ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.